இனிதே ஆரம்பமானது பிக் பாஸ் காமன் மேன். ஆக்சுவலி காமன் மேன்னு எந்த இடத்துல சொன்னாங்களோ தெரில. ஒரு மீன் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு ஐயோ அப்பா தப்பிச்சோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு சூப்பர் ஷோவாக நடக்க ஆரம்பிச்சிது. ஸ்டார்டிங்கில் 2 பஸ் கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு பஸ்ஸில் 36 பேர் தான் உட்கார முடியும். ஸோ சீட்டை ஃபில் பண்ணுறவங்க உட்காந்துக்கலாம், மற்றபடி நின்றுக்கலாம். அதாவது உட்காராதவங்க ரிஜெக்டட் அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. சீட்டை பிடிக்கிறவங்க பிடிச்சிக்கலாம், இல்லை நிற்கணும். இதுக்கு ஒரு அடிப்பூட்டி சண்டை நடந்துச்சு பார்க்கணும். இந்த கோயம்பேட் சைடு போனீங்கன்னா பஸ்ஸில் சீட்டு பிடிக்கிறதுக்கு அடிதடி சண்டை நடக்குமே, அதை விட மோசமாக ஒருத்தங்க மேலே உட்காந்துட்டு ரொம்ப போராட்டம் பண்ணி ஃபைனலி எல்லாம் முடிஞ்சு, அதாவது இந்த கார் ரவுண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அந்த மாதிரி பஸ்ஸர் அடித்தோன்னே வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி லாக் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ உள்ள வேறு வந்து அப்பா அதை புழிஞ்செலாம் காட்டி நம்மளை வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்கட்டு. இதெல்லாம் ஒரு இதாக பண்ணிடுறா. ஆனால் வெக்க நிஜமாக மனுஷங்களால் தாங்க முடியாது. அந்த மாதிரி அவங்க பஸ்ஸர் அடிக்கிற வரைக்கும் அதில் லாக் ஆகிட்டு இருந்தாங்க. அது முடிஞ்சு ரிட்டன் வெளியே வந்ததுக்கப்புறம் என்னமோ பெரிய சாதனை படைச்ச மாதிரி ஒரு கம்பீரமாக எல்லோரும் வெளியே வந்தாங்க. ஸோ அதுலேருந்து 2வது டாஸ்க்கு கூப்பிட்டு போனாங்க. அதில் நடுவில் ஃபுல்லாமே சேருங்களை குவிச்சு வச்சுட்டு அதில் நம்பர் ஒட்டியிருப்பாங்க போல். ஸோ இதில் நீங்கள் உட்கார்ற சேரில் என்ன நம்பர் போட்டிருக்கோ அதுதான் உங்களுக்கான நம்பர். அதை வச்சு தான் உங்களை நாங்கள் இனிமேல் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்டோட டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. அடித்து ஒட்டச்சு அந்த சேரெல்லாம் நொறுங்கி எடுக்கிற அளவுக்கு பயங்கர ஃபைட் நடந்து, அதில் நீ எப்படி இந்த சீட்டை பிடிக்கலாம், நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளலாம் பயங்கர ஃபைட் நடந்துட்டு இருந்துச்சு. பார்க்கவே செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி நமக்குள்ளே இருக்க வில்லத்தனம் எவ்வளோன்னு இந்த பிக் பாஸ் முடிகிறதுக்குள்ளே வெளியே வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு டாஸ்க்லாம் முடிஞ்சு ஃபைனலியாக நம்ம மாயா மேடம் என்ட்ரி கொடுத்தாங்க. அவங்க இந்த மன்மதன் சிம்பு மாதிரி நான் உள்ளே இல்லைல்ல, நான் வெளியே இருந்துப்பேன், டாஸ்க் எனக்கு கொடுத்தாங்க, இனிமேல் நான் அவங்களுக்கு கொடுப்பேன், அந்த மாதிரிலாம் அவங்க இதை மன்மதன் சிம்பு மாதிரியே வெளிப்படுத்திட்டு அரங்கத்துக்குள்ளே போனாங்க. அரங்கத்தோட செட்டை ஃபஸ்ட்டு ஃபுல் வியூ காட்டி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டார்டிங் பாயிண்டோட பிக் பாஸ் ஷோ இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ பார்ப்போம் போக போக எப்படி இருக்குன்னு. நிகழ்ச்சி என்னால் கண்டினியூ பார்க்க முடியல, அதனால் ஃபுல்லாக இதை போடலை. நாளையிலேருந்து ஃபுல்லாக போடுவேன். ஓகேங்களா? ஸோ